ஃபர்ஸ்ட் ஆப் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கனாக்கா ஃபினான்ஷியல் கால்குலேட்டர் இந்தியா. இதோட மொபைல் ஆப் வந்து ஆண்ட்ராய்டில் ரொம்ப அழகாக இருக்குது. மாதம் 1000 ரூபாய் போடுறேன், ஒரு 2 வருஷம் போடுறேன், ஒரு 7% இன்ட்ரெஸ்ட்லையோ 6% இன்ட்ரெஸ்ட்லையோ எனக்கு கியூமுலேட்டிவாக என்ன வேல்யூ வரும், இதை நீங்கள் பேங்க்கில் போய் தெரிஞ்சிக்காமல் இந்த ஆப் வழியாகவே தெரிஞ்சுக்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்தளவுக்கு எஸ்ஐபி கால்குலேட்டராக இருந்தாலும் சரி, எஸ்டபிள்யூபி கால்குலேட்டராக இருந்தாலும் சரி, நீங்களே வந்து ப்ளக் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு கால்குலேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு கால்குலேட்டரோட இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜும் நீங்கள் பண்ணிக்கிட்டு எப்படி ரெவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க இந்த ஆப்பில் வெறும் பேங்க் மட்டும் பற்றி இல்லை, வெறும் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பற்றி, போஸ்ட் ஆஃபீஸ் பற்றியோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் பற்றியோ இல்லை, ரொம்ப முக்கியமாக ரிட்டையர்மெண்ட் பற்றியும் அவங்க கவர் பண்ணுறாங்க. எஸ்எம்இ இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே, பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜென்ரலாக வந்து ஒரு 100 பேர் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க ஒரு 80லேருந்து 85% ஆஃப் த பீப்புள் வந்து மேக்ஸ் அப்படின்னாலே கொஞ்சம் அலர்ஜியாக இருக்கு. அதுவும் வந்து எக்ஸல் ஷீட் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு 90% ஆஃப் த பீப்புளுக்கு கொஞ்சம் அலர்ஜியாக இருக்கு. ஸோ இது ரெண்டும் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஸ்கில் செட், மேக்ஸும் எக்ஸலும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய எனக்கு வர கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 30, 35 அந்த டைமில் போய் திருப்பி இதை ஒரு பெரிய ஸ்கில் மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஏதாவது ஒரு மொபைல் ஆப், ஒரு மேஜிக்கல் ஒரு மொபைல் ஆப் இருந்ததுன்னா அந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுடைய பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இப்போ நான் ஒரு ஆப்பை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த ஆப்புக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. வெல்த் கேஃபேக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு பணம் வரும், எனக்கு பணம் வரும் அப்படிலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா எந்த விதமான லிங்க்கும் அதில் கொடுக்க போகிறதில்ல. ஆனால் உங்களுக்கு பேக்ரவுண்டில், இந்த வீடியோவோட பேக்ரவுண்டில் அந்த ஆப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டில் இன்றைக்கி உள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கனாக்கா ஃபினான்ஷியல் கால்குலேட்டர் இந்தியா. இதோட மொபைல் ஆப் வந்து ஆண்ட்ராய்டில் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் iOS யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு அது நிறைய ஃபீச்சர்ஸோடு வரல. ஆனால் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் கால்குலேட்டர் இந்தியா. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து பேங்க் அப்படின்னு ஒரு செக்ஷன் வரும். ஸோ நான் ஒரு பேங்க்குக்கு போகிறேன்னா எதுக்காக போவேன்? ஒரு கார் லோன் வாங்குறதுக்காக போவேன், அப்படி இல்லைன்னா ஒரு ஹோம் லோன் வாங்குறதுக்காக போவேன், அப்படி இல்லைனா ஒரு பர்சனல் லோன் வாங்குறதுக்காக போவேன், இல்லைனா ஒரு கோல்டு லோன் வாங்குறதுக்காக போவேன். லோன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாக்க ஸோ நீங்கள் வந்து ஜென்ரலாக என்ன செக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நான் ஒரு லோனை எடுக்கிறேன், ஒரு ஹோம் லோன் வந்து ஒரு 40 லட்சம் ரூபா கொடுத்து 9% கட்டுறேன், மாதம் இஎம்ஐ எவ்வளோ வரும் அப்படிங்கிறத ஒன்று அவங்க சொல்லி நீங்கள் செக் பண்ணலாம், இல்லை அவங்க சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் கால்குலேட்டர் இந்தியாவை எடுத்து நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதை டைப் பண்ணிங்கன்னா ஒரு 4-5 இன்ஃபர்மேஷன் தான் கேட்கும். எவ்வளவு லோன் அமௌண்ட்டு, என்ன டியூரேஷன், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எத்தனை மாதம் பே பண்ண போகிறீங்க. இந்த டியூரேஷன்றது வந்து 120 மாதம் அப்படின்னு போட்டிங்கன்னா 10 இயர்ஸ் ஆகிடும். போட்டுட்டு அமௌண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கனாக்கா அது ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த ஆப் வழியாக உங்களுக்கு எவ்வளோங்கிறது தெரியும். இல்லை சார் நான் வந்து ஒரு பர்சனலாக ஒருத்தர்கிட்ட லோன் வாங்க போகிறேன், தனி வட்டிக்காக வாங்க போகிறேன், அவர் வந்து 2 வட்டி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதை கூட நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பேங்க் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் இதில் இருக்குது. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க, பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுவீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுவீங்க, இல்லைனா ரெக்கரிங் டெபாசிட் பண்ணுவீங்க. நான் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் பண்ணுறேன், அதாவது மாதம் 1000 ரூபாய் போடுறேன், ஒரு 2 வருஷம் போடுறேன், ஒரு 7% இன்ட்ரெஸ்ட்லையோ 6% இன்ட்ரெஸ்ட்லையோ எனக்கு கியூமுலேட்டிவாக என்ன வேல்யூ வரும், இதை நீங்கள் பேங்க்கில் போய் தெரிஞ்சிக்காமல் இந்த ஆப் வழியாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த ஆப்பை பொறுத்தளவுக்கு ஒரு பேங்க்குக்கு என்னென்ன தேவைகளோ அவ்வளோ விஷயத்தையும், அதாவது நீங்கள் லோன் வாங்கினாலும் சரி, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டாலும் சரி, ஒரு ரெக்கரிங் டெபாசிட் போட்டாலும் சரி, இது 3ஐயும் உங்களால் பண்ண முடியும். ரெண்டாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இதே விஷயத்தை அது பேங்க்கில் பண்ணக்கூடிய பாதி விஷயத்தை நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்புக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, போஸ்ட் ஆஃபீஸில் இன்னைக்கு உள்ள ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வந்து 1st of April, 1st of July, 1st of October அண்ட் 1st of January இந்த 4 நாள்லையும் வந்து ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரேட்டை வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப்பில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ரேட் ரிவிஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ் கழிச்சதுக்கப்புறம் லேட்டஸ்ட் ரேட்டை உள்ளே வந்து ப்ளக் பண்ணி கொடுக்குறாங்க.
இது வந்து நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது அதில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மேலேயும் வரும் கீழேயும் வரும். அதில் அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. எதுவுமே வந்து ஃப்ரீ அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அதே டைமில் உங்களுக்கு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது வந்து எனக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்காது. யூடியூபாக இருந்தாலும் சரி, நான் வந்து ஒரு ப்ரீமியம் மெம்பர். ஏன்னா பணத்தை கொடுத்தா எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்துட்டு போவேன். அதே மாதிரி இந்த மொபைல் ஆப்பில் இதை வந்து நான் ப்ரொமோட் பண்ணல. எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு சமயம் இது உங்களுக்கு ஒரு வேல்யூ எஜுகேஷனாக இருக்குது, இதனால உங்களுக்கு ஒரு நிறைய வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இதுக்கு வந்து லைஃப் டைம் வந்து 250 rupees தான் அவங்க வாங்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு சமயம் நீங்கள் அதை கொடுத்து பண்ணிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நான் இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னது வந்து பேங்க் சம்மந்தப்பட்டதும் சொல்லி கொடுத்துருக்கேன், போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டதும் சொல்லி கொடுத்துருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த அளவுக்கு பிபிஎஃப் ரேட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது என்னன்றது சொல்லிடும். சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ரேட் அப்படின்னாலும் அது என்னன்னு சொல்லிடும். இப்போ சொல்ல போகிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த அளவுக்கு எஸ்ஐபி கால்குலேட்டராக இருந்தாலும் சரி, எஸ்டபிள்யூபி கால்குலேட்டராக இருந்தாலும் சரி, நீங்களே வந்து பிளக் பண்ணலாம். ஸோ இந்த எஸ்ஐபி கால்குலேட்டரில் எனக்கு ஒரு 10% போட்டு நான் ஒரு கான்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்டோ இல்லைனா ஒரு மாடரேட் ஹைபிரிட் ஃபண்ட்லையோ நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க ஒரு 10% 11% போட்டால் என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு போய் பார்க்கலாம். இல்லை நான் ஒரு அக்ரெசிவ் வந்து ஃபண்டில் போட போகிறேன், அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்டில் போட போகிறேன், 12% வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கூட பார்க்கலாம். இல்லை நான் ஒரு ஈக்விட்டி ஃபண்ட் அதுவும் வந்து ஒரு மிட் கேப்பில் போடுறேன், 13% போட்டால் எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மாதிரி பார்க்கலாம். இல்லை நான் ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டில் ஒரு 15 years போட போகிறேன், ஒரு 14% ரிட்டர்ன் வரும் அப்படின்னீங்கன்னா கூட பண்ணலாம். ஸோ இந்த கால்குலேட்டர் வச்சு நீங்கள் எல்லா விதமான கால்குலேஷன்ஸும் பண்ணலாம். இப்போ சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, உங்களுடைய டெசிஷன்ஸை இந்த கால்குலேட்டரில் மட்டும் பேஸ் பண்ணி இப்படி தான் வரும் அப்படின்னு நீங்கள் நம்பவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரியாலிட்டி அப்படிங்கிறது வேற, கால்குலேஷனில் போட்டு கொடுக்குறதுங்கிறது வேறு. கால்குலேஷனுங்கிறதுங்கிறது என்னென்னா ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறது தான் இதில் தெரிய போகிறது. நீங்கள் வந்து வருஷத்துக்கு நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி ரெவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை வந்து அதுக்கு வேரியஸ் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. நீங்கள் பிபிஎஃப்ஐ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த பிபிஎஃப்க்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. பேங்க்கில் போய் ஒரு ஹோம் லோன் வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா பேங்க் ஹோம் லோனுக்கும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. பேங்க் ஹோம் லோனில் என்ன சார் ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன சார் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேங்க் ஹோம் லோன் எடுக்கிறேன்னா அந்த ஹோம் லோனில் கட்டக்கூடிய வட்டியை வந்து என்னால் டேக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒரு வீடை நான் வந்து கம்ப்ளீட்டாக வாடகைக்கு விடுறேன் அப்படின்னீங்கன்னா வர்ற வருமானத்தில் என்டையர் நான் பே பண்ணுற என்டையர் இன்ட்ரெஸ்ட்டை வந்து என்னால் வந்து ஐ கேன் அட்ஜஸ்ட் இட் ஓவர் தேர். ஸோ அதனால் அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இல்லை நான் ஒரு செல்ஃப் ஆக்குபைடுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஈவன் ஒரு ஹோம் லோனில் 2 lakhs கூட உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் லோன் மாதிரி வாங்கினீங்கன்னா 4 lakhs கூட பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கால்குலேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு கால்குலேட்டரோட இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜும் நீங்கள் பண்ணிக்கிட்டு எப்படி ரெவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்க கண்டிப்பாக இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ திங்க் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஆப் உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப முக்கியமாக வந்து இந்த ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோரில் போனீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆப்ஸ் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறது வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் யூஸ் பண்ண ஆப் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆப்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நீங்கள் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறீங்க, அது நம்ம வெல்த் கஃபே நேயர்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கனாக்க அந்த ஆப் நேமை வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்தவங்க யூஸ் ஆகிறதுக்காக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கேன். இந்த ஆப்பில் வெறும் பேங்க் மட்டும் பற்றி இல்லை, வெறும் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பற்றி, போஸ்ட் ஆஃபீஸ் பற்றியோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் பற்றியோ இல்லை, ரொம்ப முக்கியமாக ரிட்டையர்மெண்ட் பற்றியும் அவங்க கவர் பண்ணுறாங்க. நம்ம ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு 3-4 காம்பனண்ட் இருக்கலாம். என்னென்ன காம்பனண்ட் இருக்கலாம்? அதாவது வந்து ஒரு பென்ஷன் வாங்குறீங்க, அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டில் மாதம் பணம் கட்டுறீங்க. இந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டில் என்ன பணம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கால்குலேட்டர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு இப்போ ஒரு நல்ல லோ காஸ்ட் ப்ராடக்ட் ஒன்று வந்திருக்கு. அந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் போட்டால் என்ன ப்ராடக்ட் வரும், என்ன அமௌண்ட் வரும், என்ன ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறது கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பர்டிகுலர் ஆப் வந்து இந்தியன் கான்டெக்ஸ்டில் ஃபினான்ஷியல் கால்குலேட்டர் இந்தியான்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. இந்த கால்குலேட்டர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் வெல்த் கஃபேக்கு இது ஒரு மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.